சொல்லுமா. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்குமா இப்போ கால் பண்ணியிருக்கேன்? சரி, ஓகே. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு ஆதி ஆஃபீஸ் வந்துடுவான், அவன்கிட்ட சொல்லுமா. சார், ஒரு முக்கியமான விஷயம். ப்ளீஸ் காலை கட் பண்ணிடாதீங்க. என்னம்மா? சார், கோவப்படாதீங்க சார். நம்ம புதுசா ஒரு சாரி டிசைன் பண்ணியிருந்தோம்ல. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அதான் சார், அந்த சாரி எப்பவுமே நம்ம பார்வதி மேடம் தான் சார் பார்த்து ஓகேவா இல்லையான்னு சொல்லுவாங்க. அது செலக்ட் பண்ணி நீட்டே வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டோம் சார் ஆதி சார் கிட்ட. ஆனால் பதில் எதுவுமே சொல்லலை சார். பார்வதி மேடம் ஓகேன்னு சொன்னாதான் சாரி அதிகமாக ரெடி பண்ணி மார்க்கெட்டுக்கு கொடுக்க முடியும். அந்த ஒர்க்கு மட்டும் நேற்றுல இருந்தே பெண்டிங்கில் இருக்கு. ஆதி சாருக்கு கால் பண்ணி பார்த்தேன், ஆனால் ரீச் ஆகலை. அதான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். அப்படியா? சரி, ஓகேம்மா. ஆதியை நான் உனக்கு கால் பண்ண சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டுக்கோமா. ஏன்னா இப்போ அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதே அவன் தானே. சரி, நான் அவனை கால் பண்ண சொல்கிறேன். சரி, வைம்மா. என்னங்க ஆச்சு? என்னங்க ஆச்சுன்னு ஒன்றுங்க ஆச்சு. உன் பிள்ளை என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? சொன்னாதானங்க தெரியும். உங்களுக்கு கால் வந்துச்சு, நீங்க பேசுனீங்க, அப்போ உங்களுக்கு தானே தெரியும். என்னன்னு சொல்லுங்க. எப்போவுமே ஒரு புதுசாக டிசைன் பண்ண சாரீ உங்ககிட்ட தானே கொண்டு வந்து கொடுப்போம். நேற்றே அந்த சாரீ கம்பெனியை விட்டு வெளியே போகிருச்சு. உங்ககிட்டே வரலன்னா அப்போ அந்த சாரீ எங்கே? நீ தானே பார்த்துட்டு ஓகேவா இல்லையான்னு சொல்லுவ. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அந்த சாரியை நம்ம பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லலாம் தான் அதிகமாக அவங்க இந்த சாரியை டிசைன் பண்ணுவாங்க. சரிங்க, ஆதி மறந்து எங்கேயாவது வச்சிருப்பான், வந்து எடுத்து கொடுப்பான். டைம் இருக்குல்ல. இல்லை, உன் பேச்சை கேட்டால் உருப்பிட மாட்டோம். வரட்டும் இன்னைக்கு அவன், நானும் அவனான்னு பார்த்துருவோம். அப்படி ஒரு வேளை அவன் தெரிஞ்சே வேற எங்கிட்டாவது யாருக்காவது சாரியை கொடுத்துருந்தானா அப்புறம் இருக்கு, அவனால என்னோட கம்பெனிக்கு ஏதாவது லாஸ் ஆகட்டும். அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அவனை. சரி சரி, கோவப்படாதீங்க. என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நீங்களே ஏதாவது யோசிச்சுட்டு பேசாதீங்க. ஆதி வரட்டும், அவன் வந்தா தானே என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணுறேன். வரட்டும் உன் புள்ள. சக்தி, கதவை தர. சக்தி, அடிய திரடி கதவை. என்ன இவ எம்பிட்டு கூப்பிட்டாலும் பதில் பேச மாட்டா? ஒருவேளை கோவத்தில் படுத்திருக்காளோ? சக்தி, ஒருவேளை பாத்ரூம்குள்ள இருக்காளோ? சக்தி, ஐயோ, என் பிள்ளைய காணா. சக்தி எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, பதட்டப்படாத சீதா. நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது. எப்படி அப்படிலாம் பண்ண மாட்டா. ஒருவேளை நான் வஞ்சேன்னு கோச்சிட்டு போயிட்டாளா? இல்ல, இருக்காது. அவ வேலைக்கு போயிருப்பா. வேலைக்குலாம் போயிருக்க மாட்டா, அந்த வெற்றியை பார்க்க போயிருப்பா. ஐயோ, படபடன்னு வருதே. ஐயோ, என் பிள்ளைய காணாமே. அந்த மனுஷன் கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? கொண்டே விடுவாரே. சக்தி, எங்கடி போன? உன்னை எவ்வளவு நேரம் அம்மா தேடிட்டு இருந்த தெரியுமா? சக்திமா, அம்மா மன்னிச்சிருடி. உன்கிட்ட அம்மா கோவமா பேசிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருடி. இப்படிலாம் என்ன தேட விடாதடி. உன்னை காணனா அம்மா தவிச்சு போயிடுவேன். அதை விட உங்க அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. அம்மா, ராதிகா, நீ இப்ப இங்க வந்த? சக்தி தானே நின்றுட்டு இருந்தா. அம்மா, என்னம்மா ஆச்சு உனக்கு? நான் தானம்மா இங்க நின்றுட்டு இருக்கேன். நீ சக்தின்னு நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கியா என்னவோ? என்னம்மா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. நீ காலேஜ் போலையா? அம்மா, என்னம்மா ஆச்சு உனக்கு? இப்போ தானம்மா காலேஜ் முடிஞ்சு வந்தேன், நீ திருப்பி போக சொல்ற? ஐயோ, வளர்றமோ. ராதிகா, நான் புவனாத்த வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்னாச்சு இந்த அம்மாவுக்கு? எப்பவும் இப்படி இருக்க மாட்டாங்களே. சக்தின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க.
சே, இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் வச்சதும் போதும் நமக்கு நிம்மதியாக இருக்குப்பா. இனி நம்ம பாட்டில் உட்காந்து சீரியல் பார்க்கலாம். இந்த பிள்ளைங்க இருந்தால் பொம்மை டிவி வை, அந்த டிவி வைன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுங்க. இனி அந்த டார்ச்சர்லாம் கிடையவே கிடையாது. நம்ம பாட்டில் உட்காந்து டிவி பார்க்கலாம். புவனா, அடியே வாக்கா. புவனா, உன்கிட்ட ஒரு 700 கடை வாங்கியிருந்தேன். ஒரு வட்ட பழங்கள் வாங்குறதுக்கு 500. அதே சின்ன பொண்ணுக்கு மாமியாரை பார்க்க போனோம்ல, எங்கள் அண்ணன் வீட்டை அப்பா அவங்கள பார்க்க போகும்போது பெருங்கையோட போகாட்டி என்ன 4-5 பழங்களை வாங்கிட்டு போகும்னு சொல்லி 500 கொண்டாந்தியில. அதுக்கு அப்புறம் சந்தைக்கு போக அன்றைக்கி ஒரு 200 கொடுத்தேன். அதுக்கு ஒரு 200, மொத்தம் ஒரு 700 கொடுக்கணும் முடி. ஆனால் உங்கள் அண்ணன் தான் சொன்னார், புவனா நல்ல பிள்ளை, பாவம், நம்ம கேட்குற வட்டம் பூரா காசு கொடுக்குறா, அதனால் அவள் கொடுத்ததை விட கொஞ்சம் சேர்த்தே கொடுன்னு சொல்லி 1000 கொடுத்தாரு. அதே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். இந்தடி செலவுக்கு வச்சுக்க. இப்போ இதுக்கு என்னக்கா அவசரம்? பொறுமையாக கொடுக்க வேண்டியதானே, நமக்குள்ள என்னக்கா இருக்கு? இருக்கட்டும் முடி, காசு உனக்கு மட்டும் என்ன விளையுதா? நீயும் பாவம் கடன் உடனே தானே வாங்கி செலவு பண்ணுற. அப்படி இருக்கிறப்ப நம்மளும் கடை வாங்கின இடத்துல கொடுக்கணும்லடி. அப்போ தானே நாளை பின்ன நான் காசு கேட்கும்போது நீ கொடுப்ப. நீ கொடுக்காட்டினாலும் நான் உனக்கு கொடுப்பேன்க்கா. எனக்குன்னு ஆறுதலாக இருக்குது நீ தானே. அப்போ உனக்கு செய்யாமல் பிற யாருக்குக்கா செய்ய போகிறேன்? சரிடி சரிடி, இந்தா காசு வாங்கிக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், உன் முகத்தில் கிளையே இல்லையேக்கா, என்னக்கா ஆச்சு? எதுவும் சண்டையா அன்னையோட? அவரோடலாம் சண்டை ஒன்றும் இல்லடி. உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அன்றைக்கி ஃபங்க்ஷன் அப்போ வெற்றி தம்பி வந்து என்கிட்ட சொன்னார், இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுற கேளு. அன்றைக்கி நீங்கள் தானடி இருந்த, உன் முன்னாடி என் முன்னாடி தானே சொன்னார் சக்திக்கு பூ வச்சு விடுங்கன்னு. அதுக்கப்புறம் நீ இல்லை, நான் மட்டும் வெளியே நின்றுட்டு இருந்தேன்ல, உன்னை உள்ளே போன்னு சொல்லிட்டு. அப்போது அத்தை சக்தியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கே சக்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்குறாருடி. ஏக்கா, இருந்தாலும் வெற்றிக்கு இவ்வளோ தில்லு இருக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் பொண்ணை பெற்றவங்கக்கிட்டே வந்து நேரடியாக கேட்குறாரு பார்த்தீங்களாக்கா. நீங்கள் என்ன சொன்னீங்க அதுக்கு? நான் என்னடி சொல்ல முடியும்? என்ன இருந்தாலும் என் அண்ணன் பிள்ளை, நம்ம வையவும் முடியாது. சின்ன பொண்ணு வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. நீங்களும் சக்தியும் தான் வாழ போகிறது, நீங்கள் 2 பேர் பேசி முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் எங்கள் அண்ணி சம்மதிக்காட்டி நான் அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டோம்னு சொன்னேன்டி. அதுக்கு தம்பி சொல்லிச்சு, அத்தை நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, எங்கள் அம்மாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிச்சுடி. அப்புறம் என்னக்கா, பொண்டாட்டியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இப்போவே கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியார்கிட்ட பேசுகிறாப்புல. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்து அதெல்லாம் பார்த்துக்கிறோங்க்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவ. இதில் வெற்றி தம்பி வேற இப்படி சொல்லி பிடிச்சி சக்தியை என்ன பாடுபடுத்தினியா தெரியலையே. அதுக்கிட்டே என்னமோ ஜோகமாக இருக்கியா? ஆமாடி, எனக்கு என்ன பயம்னா, இவங்க இப்படி பண்ணுறதுனால எங்கள் அன்னிக்கோ வந்து சின்ன பொண்ணையும் மருமகளாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா மனசுக்கு கஷ்டமாக போயிடும்லடி. ஊர் முன்னே இதே மருமகன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. நானும் என் மகளை இவங்களுக்கு தான் கட்டி கொடுக்க போகிறோம்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறேன். என் பிள்ளை மனசுலேயும் ஆசை வளர்ந்துருக்கும்ல. நாளை பின்ன இல்லைன்றப்ப மனசு தாங்காது. என் பிள்ளை துடிச்சு போயிடுவா. அதை பார்த்து நானும் என் புருஷனும் துடிச்சு போய் கிடக்க வேண்டியதே. அது ஒரு பயம், அவ்வளோதே. மற்றபடி வெற்றிக்கு சக்தியை கொடுக்கக்கூடாதுலாம் இல்லை. நான் என்ன சொன்னேன், கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, பிறகு பார்த்துக்கலாம்னு சொன்னேனே தவிர வேறு ஒன்றும் சொல்லலை. எங்கள் சின்ன பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிருமோன்ற கோபத்தில் தான் சக்திக்கிட்ட கோபமாக நடந்துக்கிட்டேன். ஆனால் புள்ள பாவம் எங்கே நான் திட்டுவணும்னு பயந்துக்கிட்டு காலையிலே வேலை கிளம்பி போயிட்டாலே என்னமோ. காலிலேருந்து ரூமெல்லாம் தேடினேன், அவள் இல்லை. என் மனசுக்கு என்னென்னா அவள் எங்கிட்ட போயிட்டாலும் நினச்சி பயந்துட்டேன். அதே மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம சக்தி அப்படியெல்லாம் பண்ண மாட்டாக்கா, நீ எதையும் நினச்சி கவலைப்படாது. அவள் ஆஃபீஸுக்கு தான் போயிருப்பா. இன்றைக்கி இந்த மாதிரி மீட்டிங்காக இருக்கும், சீக்கிரம் போயிருக்கா. இது வரைக்கும் அவள் சீக்கிரம் போனதே கிடையாதா? இது என்ன புதுசா? ஏக்கா அப்படி நீ எதையும் நினச்சி கஷ்டப்பட்டுட்டு கிடக்க? அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட வாடி சாந்தி அன்னைக்கு ஆரி ஒர்க்கு போட்டு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தால, அவளுக்கு கொண்டு போய் காசை கொடுத்துட்டு வந்துடுவோம். பாவம் அவளாக இருக்க கொண்டு இத்தனை நாள் காசு கேட்காம இருந்தா. வேறு ஒருத்தியாக இருந்தால் பார்க்குற இடம் பூரா நிற்க வச்சு காசு கேட்டிருப்பாளுங்க. ஏக்கா சாந்தி அக்கா இல்லைக்கா, அவங்க மாமியார் வீடு வரைக்கும் போயிருக்காங்க. அவங்க மாமியார் என்கிட்ட கீழே விழுந்துருச்சு. அதை பார்க்குறதுக்கு போய் பார்த்துட்டு பழங்கள் பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு என்னமோ வாங்கி கொடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. காசை வேணா கொண்டா, அவங்க வந்தது வேணா நான் கொடுத்துட்றேன். அப்படியா? சாந்தி 3200 சொன்னா.
இரநூறுவா குறைச்சிக்கிட்டு 3000 கொடுப்போம். என்ன நம்ம சாந்தி தானே, 2000 கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். அடி போடி, நீயா இருந்தா வாங்குவியா? பாவா அவ எப்படி வாங்குவா? சும்மா சொன்னேங்க்கா. சரிடி, அப்போ இந்த அந்த காசை நீயே வாங்கிக்க. சாந்தி உன் வீட்டு பக்கத்தில் தானே இருக்கா, அப்போ அவன் வந்தது பார்த்து நீ கொடுத்துரு என்ன? சரிக்கோ. சரிடி, அப்போ நான் வாரேன். ஏக்கா சத்திய திட்டாதக்கா, என்ன நடக்குதோ நடக்கட்டும். நம்ம பிள்ளைக்குன்னு எழுதியிருந்தா அது பிள்ளை தலையில் வந்து விழுகத்தானே செய்யும். நம்ம எப்படி தட்டி கழிக்க முடியும்? நீ எதையும் நினச்சி கவலைப்படாத. சின்ன பொண்ணுக்கும் சின்னதரைக்கும் கல்யாணம் முடியட்டும். அப்புறம் வெற்றிக்கு சக்திக்கும் கடவுள் முடிச்சு போட்டிருந்தா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறட்டும். நம்ம அதெல்லாம் தடுக்க வேண்டாம் எனக்கா? சரிடி, அது வரைக்கும் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். இல்லடி, சொல்ல மாட்டேன். சரிக்கா. ஏக்கா இருக்கா, டீ போட்டு தர, குடிச்சிட்டு போ. இருக்கட்டும்டி, இப்போதான் நானும் வீட்டிலேருந்து வரும்போது டீ குடிச்சிட்டு வந்தேன். அப்படியா? சரிக்கா. சரிடி, வாரேன். பூவே பூ வாங்குறீங்களா? பூவே உதிரி பூ, கட்டின பூ எல்லாமும் இருக்கு. மல்லிகை பூவே. அபி பூ வந்திருக்குடி, வாங்கி தரவா? வேண்டாம் ஆதி. லூசு, பூ என்றைக்குமே வேண்டான்னு சொல்லக்கூடாதுடி. இருக்கட்டும் பரவாயில்லன்னு கூட சொல்லிக்கோ. நானே அப்போவே உனக்கு வாங்கி தரேன்னு தான் சொல்லியிருந்தேன். கடவுளாக பார்த்து அனுப்பி வச்சிருக்காரு. இரு, நானே வாங்கி உனக்கு வச்சு விடுறேன். தம்பி பூ வாங்கிக்கோங்கப்பா. எவ்வளோக்கா? என்ன தம்பி, பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, விலையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சும்மா வாங்கி வச்சு விடுங்க தம்பியை. சொல்லுவீங்க. ஆட சும்மா வாங்கி வச்சு விடுப்பா. ஆதி, எனக்கு அந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல அதுதான் வேணும். அப்படியா? சரி, அதே வாங்கி தரேன். அக்கா, அந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல அந்த பூவே கொடுங்க. இது வாப்பா, இந்தாப்பா. எவ்வளோ ஆச்சுக்கா? தம்பி ஒரு 30 ரூபா கொடுப்பா. இந்தாங்கக்கா. சரிப்பா தம்பி. மல்லிகை பூவே, முல்லை பூவே, பூ வாங்குறீங்களாமா? பூ, மல்லிகை பூ, முல்லை பூ, எல்லா பூவும் இருக்கு. இப்போ நீ ரொம்ப அழகா இருக்க அபி. அண்ணி, எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? பூவெல்லாம் வச்சிருக்கே, அழகா இருக்கனா? சீ, உன் மூஞ்சிக்கு இது ஒரு கேடு. ட்ரெஸ்ஸே நல்லா தான், இதில் உன் முகரைக்கு பூ வேற. அங்கிட்டு போய் ஓரமாக உட்காரு. சும்மா அண்ணி பண்ணின்னு மூஞ்சிக்கு முன்னாடி வந்துட்டே இருக்காத. சாரி அண்ணி, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இப்படிதான் எல்லா தடவையும் நீயும் உங்க அம்மாவும் சொல்றீங்க. சொல்ற எதையாவது காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா? இவளெல்லாம் பார்த்தாலே கடுப்பாகுது. அபி, அடியே. ஆதி, என்னடி, என்ன சொன்னேன்? இப்போ அப்படியே மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கிட்ட. அதுவா, டைம் ஆச்சுல, வீட்டில் தேடுவாங்க, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஆதி, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். அப்படியா? அப்போ வா, உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் நான் என் வீட்டுக்கு போய்க்கிறேன். சரி, நம்ம வீட்டுக்கு. பரவாயில்ல ஆதி, நீ போ, நான் ஆட்டோவில் போய்க்கிறேன். இல்லடி, வா, நான் உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வரேன். சொன்னா கேட்கவே மாட்டேன். சரி வா. பைக் எங்க நிக்குது? அதுவும் அந்த மரத்து பக்கத்தில் நிற்கிது. இரு, நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன். வேண்டாண்டா, அந்த பக்கமாக தானே போவோம். வா, 2 பேரும் சேர்ந்து நடந்து போய் அப்படியே எடுத்துட்டு கிளம்புவோம். சரி. என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ கடந்து வந்திருக்கேன். மறக்க முடியாத விஷயங்களும் நிறைய இருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் கடவுளாக கொடுத்த கிஃப்ட் மாதிரி அது எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி எனக்கு ஒருத்தனை படைச்சிருக்காரு. இது போதும் எனக்கு ஆயுசு முழுக்க. என் அண்ணி வந்தப்போ என் வாழ்க்கையை முடிஞ்சிச்சு. அவங்க சொல்கிறது தானே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க சொல்கிற எல்லாம் கேட்காட்டி என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோன்னு நினச்சி கூட நான் பயந்துருக்கேன். ஆனால் என் ஆதியை பார்த்தோன்னே என் அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து என்ன பார்த்துக்கிட்டா எவ்வளோ அன்பும் பாசமும் நிறைஞ்சு இருக்குமோ, அது ஒருத்தர்கிட்ட எனக்கு கிடைக்குதுன்னா நிஜமாவே கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் ஆதி எனக்கு. என்னடி வாய்க்குள்ளே பேசிட்டு இருக்க? அதுவா, ஒருவேளை நான் லவ் அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருந்தா
நீ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்ப தானே? ஆமாம், அப்போது உன்னை நினச்சி சோக பாட்டை கேட்டுக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு ரோடா திரிவேன் நினச்சியோ? அப்படியா? அப்ப நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கு, நான் எங்கிட்டாவது போறேன். அடியே நீ நீ அழுதா பாட்டி மாதிரி இருக்குடி. அழுதுட்டே பேசும்போது அப்படியே அச்சு அசல் பாட்டி மாதிரியே பேசுறடி. நான் பாட்டினா நீ தாத்தாவா? சரி சரி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி அபி அழுகாதடி ப்ளீஸ்டி. போடா பொறுக்கி. சரிடி சரிடி, விளையாட்டுக்கு சொன்னே, கோவப்படாத ப்ளீஸ் ப்ளீஸ், அழுகாத. பேசாத போ. அடியே லூசு, என் மூஞ்சியெல்லாம் உன்னை விட்டா யாரீ பாப்பா? அட ஆமால, நான்லாம் உன் லவ் அக்செப்ட் பண்ணதே பெருசுடா. என்னெல்லாம் விட்டா உன்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்க, அப்புறம் கல்யாணமும் பண்ண மாட்டாங்க. வீணா உன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காத. ஏன்னா நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு. மானி தேவையில்லாத ஆசை வளர்த்த கொன்றுவேன். அடியே ஒரு பேச்சுக்குதே சொன்னேன், உன்னை விட்டா என்ன யாரு பாப்பான்னு. ஏன் பின்னாடி எத்தனை பேர் சுற்றுனாங்க தெரியுமா உனக்கு? எதையுமே நான் அக்செப்ட் பண்ணல. ஏன்? எல்லாம் உனக்காக, இந்த முகத்துக்காக. நீ உருட்டுடா. இப்ப நீ உருட்டுன உருட்டு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த மலையில இருந்து என்ன உருட்டி விட்ட மாதிரி குடு 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 குடுன்னு உருண்டு ஓடுற உருட்டா இருக்கு. நம்ப மாட்டீல? நான் நம்பவே மாட்டேன். நம்பாட்டி போடி. நீ நம்பினா உனக்கு சாக்லேட் வாங்கி தரலான்னு பார்த்தேன், நீ நம்பலன்னு வேற சொல்லிட்ட. சரி, அப்போ அதை பிரியாவுக்கு தான் கொடுக்கணும் போல. அதெல்லாம் வேண்டாம், நான் நம்பிட்டேன். ஆதி பிரியா சொல்லியிருக்கா, நிறைய பேரும் பின்னாடி சுத்தி இருக்காங்கன்னு. நான் நம்பிட்டேன். ஒரு சாக்லேட்டுக்கு 2 சாக்லேட்டா வாங்கி தருவியா? நம்பிட்டல, அப்போ ஒரு சாக்லேட் என்ன, நீ கேட்ட மாதிரி 2 சாக்லேட் வாங்கி தரேன். அப்ப சரி, போலாமா? போகலாமே. அப்போ நம்மளுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்ல வர சக்தி? நம்மளுக்குள்ள எல்லாமே முடிஞ்சா என்னை விட்டு போறேன்னு சொல்றியா சக்தி? ஐயோ வெற்றி, உங்களுக்கு புரியுதா புரியலையா? நம்மளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஸோ உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு போங்க, என் வேலையை என்ன பார்க்க விடுங்க. வேலையை விட்டு போறேன்னு சொல்றியா இல்ல என்ன விட்டு போறேன்னு சொல்றியா? ரெண்டும் தான். அதுதான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. ச்சே, என்னோட சக்தி இப்படிலாம் பேசுவான்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்லை. அவளை என்னமோ நினைச்சுதான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா இவ்வளோ வெறுத்து ஒதுக்குவான்னு எனக்கு தெரியாம போச்சு. அப்போவே தெரிஞ்சிருந்தா நான் லிமிட்டா இருந்திருப்பனோ என்னமோ. இனி எப்படி இதுல இருந்து நான் மீண்டு வருவேன்? இனி எப்படி நான் நார்மலா ஆவேன்? பரவாயில்ல, அவ போனாலும் அவளோட பேசி பழகின நாட்கள், அந்த நினைவுகள் என்னை விட்டு போகாதுன்னு நம்புறேன். அதை நினைச்சிட்டே காலை ஃபுல்லா இருந்துட்டு போக வேண்டியதுதான். அவளோட பழகுன அந்த அழகிய நாளை நினைச்சு பார்க்கும்போது இப்போ கூட எனக்கு சந்தோஷமா தான் இருக்குமே தவிர அவ மேல என்னைக்கும் எனக்கு கோவம் வராது. என் சக்தி மேல நானே கோவப்படுவேனா? ஐயோ வெற்றி, என்ன பண்றீங்க? கோவிலுக்கு வந்து சாமியை தவிர வேற யாரையும் கும்பிடவும் கூடாது, காலே விலகக்கூடாது. சாமி உள்ள இருக்கும்போது நீங்க என்ன பார்த்து கும்பிட்டுட்டு இருக்கீங்க? அந்த பக்கம் இருக்குங்க சாமி. அது மற்றவங்களுக்கு, எனக்கு நீதான் சாமி. வெற்றி, கிண்டல் பண்ணாதீங்க. சின்சியரா சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. உண்மையா தாண்டி சொல்றேன். சாமி கடத்தலாம் பொண்டாட்டி இல்ல, எனக்கு பொண்டாட்டி தான் சாமியே. அட போங்க வெற்றி. என்னடி? பின்ன என்ன வெற்றி, சாமி உள்ள இருக்கும்போது என்ன பார்த்து கும்பிட்டு இருக்கீங்க? இதவே நான் தப்புன்னு சொல்றேன், இதுல பட டைலாக் வேற விட்டுட்டு இருக்கீங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? நினைச்சா நினைக்கட்டுமே. உங்களுக்கு என்ன கவலை? உங்களை தப்பா நினைக்க போறாங்க, என்னதான் நினைப்பாங்க. இங்க பாரு, ஒரு பையனே ஒரு பொண்ணை கையெடுத்து கும்பிட்டு இருக்கான், இவன் அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்கான், என்னதான் தப்பா பேசுவாங்க?
அவங்களே பேசலைனாலும் நீ பேச வச்சிருவ போல. அப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்கடி. பேசினாலும் உன் காதில் விழுக போதா? இல்லைல்ல, உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு நீ இரு. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். உனக்கு பார்க்க பிடிக்கலன்னா கண்ணை முடிக்கோ. சொல்றதே கேட்க மாட்டீங்க நீங்க, போங்க அங்கிட்டு. ஏய், நீ என்னடி சொல்லி நான் கேட்கல, சொல்லு பார்க்கலாம். நீ எது சொன்னாலும் பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருக்கேன். நீ சொல்லி ஏதாவது ஒன்று நான் கேட்காம இருந்திருக்கனா? எங்க அதுல ஏதாவது ஒன்று சொல்லு பார்க்கலாம். ஏன் வெற்றி, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் ஏதாவது சொல்லியிருக்கேனா அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு? இல்ல. அப்புறம் எதை வச்சு நீங்க சொல்றீங்க நான் சொல்ற எல்லாத்தையுமே நீங்க கேட்குறேன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு பேசுவீங்களா? சரி சரி, கோவப்படாத. இது வரைக்கும் கேட்கல, ஆனா இப்படியே இருந்துட மாட்டோம்ல. இனிமே கேட்பேன். அதுக்கு தான் முன்கூட்டியே சொல்ல வந்தேன். நீ பார்த்தா தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் சரியா தாங்க புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்ன விதம் தான் தப்பு. இனிமே கேட்கணும்னு சொன்னாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் கேட்டோம் தானே சொன்னீங்க. சரி விட்ரி, ஏன் இப்படி வாதாடிட்டு இருக்க என் கூட? சரி சரி வாங்க, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கு போகலாம். சரிங்க மகாராணி. ச்சே, அன்னைக்கு உன் கூட இருந்த அந்த நாள் திரும்பவும் வராதுல்ல. பரவாயில்ல, உன் கூட வாழ்ந்த அந்த நாளை நினச்சி பார்த்துட்டு காலை ஃபுல்லாக இருந்துட்டு போக வேண்டியதுதான். நீ ஏன் என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்ட? இதுக்கு மேலே உன்கிட்ட வந்து கெஞ்சி என்ன ஆக போகுது? நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி ஈவினிங் 5 மணிக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வரலேனா கண்டிப்பாக நானே புரிஞ்சுப்பேன்டி. ஆனால் நீ வந்துட்டேன்னா யார் தடுத்தாலும் சரி, நீ தான் எனக்கு பொண்டாட்டி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ முடிவு எடுக்கிற இடத்துல நீ தான் இருக்க. நீ தான் முடிவு எடுத்தாகணும், வேற வழி இல்லை. நான் உன் கூட வாழணுமா வேணாமான்றதையும் நீ தான் முடிவு பண்ணணும். நீ என் கூட வாழணுமா வேணாங்கிறதையும் நீ தான் முடிவு பண்ணணும். ஆக மொத்தம் முடிவு ஒன்று தான், அதுவும் உன் கையில் தான். வெயிட் பண்ணுறேன். பொறுமையாக இருந்தா எதையும் சாதிக்க முடியும். ஆனால் சக்தி, இவ்வளோ பண்ணியே பாரு, உன் மேலே உள்ள நம்பிக்கை எனக்கு குறையவே மாட்டேங்குது. நீ எப்படியோ வந்துருவன் தான் என் உள் மனசு சொல்லுது. வந்தா வாழலாம், வராட்டினா உனக்கே தெரியும். அது நம்ம அபியோட அண்ணன் மாதிரி இருக்குல்ல, ஃபோன் பேசிட்டே ரோடு கிராஸ் பண்றாரு. தம்பி, இந்தம்மா பாப்பா, நீ இந்த தம்பியை பார்த்துக்க. இந்த பயலை இடிச்சு போட்டு போனவனுங்களை நான் தேடி கூட்டிகிட்டு வரேன். இல்ல அங்கிள், வேண்டாம். நம்ம மேல தானே தப்பு. ஃபோன் பேசிட்டு ரோடு கிராஸ் பண்ணி இருந்திருக்க கூடாது. இந்நேரம் அவங்க போயிருப்பாங்க. பரவாயில்ல அங்கிள், ஒரு ஹெல்ப், நீங்க கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டு வாங்க அங்கிள். சரிம்மா. உங்களுக்கு இப்ப பரவாயில்லையா? அடி எதுவும் படலையே? இல்லைம்மா, எனக்குலாம் எதுவும் அடிப்படலை. ப்ளூடூத் தான் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல விடுங்க, ப்ளூடூத் தானே, வாங்கிக்கலாம். காசு போனா வரும், ஆனா உயிர் போனா வருமா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்ல. சாரிம்மா, நான் கவனிக்கல. நிஜமாவே உங்களுக்கு அடி எதுவும் படலை இல்ல? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாப்பா இந்தாம்மா. கொடுங்க அங்கிள். இந்தாங்க தண்ணி குடிங்க. இல்லைம்மா, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் காது கிட்ட பெயினாக இருக்குது. நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போலாமா? அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைம்மா. இப்படி விழுந்தெல்லாம் அப்படியே இந்த சைடில் அடிச்சிருச்சு போல இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ் அங்கிள். இந்த காலத்தில் யார் எப்படி போனால் என்னன்னு சொல்லிட்டு போவாங்க. பிரியா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, அவள் ஹெல்ப் பண்ணுறா. நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் ரோட்டில் விழுந்தப்போ என்னை துடிச்சு போய் கூட்டிகிட்டு வந்ததும் இல்லாமல் தண்ணிலாம் வாங்கி கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அட என்னப்பா, உன் வயசில் எனக்கும் தப்பா ஒரு பிள்ளை இருக்குது. உன்னை அப்படியே விட்டுட்டு போனால் என் மனசு கேட்குமா? சரி வாப்பா, காதுகிட்ட வலி இருக்குன்னு சொன்னேன்ல, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம். பரவாயில்ல அங்கிள், நீங்கள் கேட்டதே எனக்கு போதும். நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து போங்க அங்கிள்.
சரிப்பா தம்பி. எம்மா, அந்த பயலை பார்த்து வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் நீ உன் வீட்டுக்கு போமா. ஒரு வேளை ரொம்ப முடியலன்னு சொன்னா லேட் பண்ணாதீங்க. ஏன்னா காதுகிட்ட வலிக்குதுன்னு சொல்றியா அந்த பையன். ரொம்ப வலி அதிகமாக இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போமா. சரிங்க அங்கிள், வாங்க உங்களை வீட்டில் விட்டுட்டு அப்புறம் நான் போகிறேன். இல்லைம்மா பரவாயில்ல, நான் போய்க்கிறேன், நீ பார்த்து போ. அப்புறம் ஆதி உன்னை காணான்னு தேடுவான். இல்லைங்க பரவாயில்ல, எங்கள் அண்ணா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். பிரியா, இந்த விஷயம் அபிக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா, அப்புறம் அழுதுருவா. அவகிட்ட சொல்லாதம்மா. சரிங்க